ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். டாக்டர்கள் கைவிட்ட கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற நோயாளிகளுக்கு என்று ஒரு கிளினிக்கை ஒரு டாக்டர் நடத்தி வந்தார். மரண பயம், மரண வேதனைகளை குறைத்து அவர்களது இறுதி நாட்களை கம்ஃபர்டபுளாக ஆக்குவதுதான் அந்த டாக்டரின் நோக்கம். அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு அறையில் 2 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்கள் இருவரும் உலகத்திற்கு குட்பை சொல்ல நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த 2 நோயாளிகளும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். மல்லாக்க படுத்துக்கொண்டே இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு நோயாளி அந்த அறையின் ஜன்னல் பக்கம் உள்ள கட்டிலில் படுத்திருந்தார். மற்றொருவர் அறையின் மறுபக்கம் உள்ள சுவற்றின் அருகே உள்ள கட்டிலில் படுத்திருந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் திரும்பி பார்க்க முடியாத நிலைமை, எழுந்து நடக்க முடியாத நிலைமை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த ஜன்னல் ஓரம் இருந்த நோயாளி அவரது நண்பரிடம், நண்பா, ஒரு வயதான தாயை அவரது மகன் கைபிடித்து அன்புடன் கூட்டி போகிறான். அருமையான பூக்களை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணி கோவிலுக்கு செல்கிறார். இன்று வெளியில் கிளைமேட் மிக அழகாக இருக்கிறது. சூரியனின் கதிர்கள் குட் மார்னிங் சொல்வது போல் இருக்கிறது நண்பா என்பார். இந்த ஜன்னல் வழியே இந்த உலகில் எத்தனை நல்லவர்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக குடும்பத்துடன் கோவிலுக்கும் கடைத்தெருவுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கே மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று தினமும் உலகின் அழகான விஷயங்களை அவரது நோய்வாய்ப்பட்ட படுத்த படுக்கையாக இருந்த நண்பரிடம் கூறுவார். அந்த நண்பரும் மரண பயத்தை மறந்து அதை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவார். இப்படி ஒரு 20 நாட்கள் போயின. 21வது நாள் ஜன்னல் நண்பர் இறந்து விடுகிறார். இதை அறிந்து உயிரோடு இருந்த நண்பர் கதறுகிறார், நண்பா, என்னை விட்டு போய்விட்டாயே என்று. உயிரோடு இருந்த நண்பர் இத்தனை நாட்கள் விவரித்த அழகான வெளி உலகை பார்க்க அவரது கட்டிலை ஜன்னல் ஓரம் போடும்படி கேட்கிறார். அதுபடியே அவரது ஜன்னல் பக்கம் படுக்க வைக்கிறார்கள். அவர் இந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறார். அவருக்கு ஒரு அதிர்ச்சி. பார்த்தது ஒரு பெரிய மதில் சுவர், வேறு ஒன்றும் இல்லை. உடனே அந்த நோயாளி நர்சிடம் தன் நண்பன் இத்தனை நாட்கள் வெளி உலகின் அழகை ஜன்னல் வழியாக பார்த்து வர்ணித்து தினமும் தமக்கு சந்தோஷத்தையும் நல்ல தூக்கத்தையும் கொடுத்து வந்ததை சொல்லி அழுதான். அதற்கு அந்த நர்ஸ் சொன்னால், ஐயா, உங்களுக்கு தெரியாத உண்மை ஒன்றை சொல்கிறேன். உங்கள் ஜன்னல் நண்பர் கண் பார்வை இல்லாதவர் என்று சொன்னார். அந்த நோயாளியின் கதறல் அந்த ஆஸ்பத்திரியையே உலுக்கியது. டேக்கவே, சாகும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது கூட, கண்ணில்லாத நிலையிலும் கூட தன்னை போலவே மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் சக நோயாளிகளுக்கு நம்பிக்கை, நிம்மதி, சந்தோஷம் கொடுத்த அந்த இறந்த நோயாளி தான் ஞானி. நாம் ஒவ்வொருவருமே கவுண்டிங் அவர் டேஸ் தான். ஆகையால் மற்றவர்களை ஊக்கப்படுத்துதல், அன்பு செலுத்துதல், கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்ளுதல், மனதை உடலை காயப்படுத்தாமல் வாழ்தல் மிக அவசியம். ஒவ்வொரு நாளையும் அன்பால், கருணையால் மற்றவர்கள் நன்மைக்காக வாழலாம். நிறைவாக பயமில்லாமல் கடைசி தருணத்தை சந்திக்கலாம். இறைவா நன்றி.